அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். டிஎன்ஜேபியூவில் என்ன ஸ்டேட்டஸ், லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? அதாவது இன்றைக்கி செப்டம்பர் 4ஆம் தேதி 3rd ரவுண்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதை பற்றின ஒரு முழு விளக்க வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போதான் டிஎன்ஜேபியூவில் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் மொத்தம் 4 டைப் கோர்சஸ்ஸு, பிஎஃப்எஸ்சி, பிடெக்கு, பிபிஏ அண்டு பிஇ வொகேஷனல். ஓகேங்களா? இதில் இந்த 3rd ரவுண்டு யாருக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கீழே இருப்பாருங்களேன். லாகின் டு டவுன்லோட் இன்பர்சன் கவுன்சிலிங் கால் லெட்டர் ஃபார் அகாடமிக் கேட்டகரி. அகாடமிக் கேட்டகரி இன்பர்சன் கவுன்சிலிங்க்கு ஓகேங்களா கால் பண்ணிருக்காங்க. 3rd ரவுண்டு 6ஆம் தேதி. எப்போ? செப்டம்பர் 6. எங்கே போகணும்? டிஎன்ஜேபியூ வெட்டார் ரிவர் வியூ கேம்பஸ், அதாவது நாகப்பட்டினம் மெயின் கேம்பஸுக்கு போகணும். சரி, உங்களுக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க முன்னாடியே. இந்த இமெயிலில் எஸ்எம்எஸ்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த இமெயில் ஐடி லாகின் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லெட்டர் தெரியும். அதாவது இது கவுன்சிலிங் லெட்ரு அப்படின்னு சொல்லலாம். இன்பர்சன் கவுன்சிலிங் மீன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும். சரி, லாஸ்ட்டு டேட்டு எப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 6/9 சாயந்தரம் காலையில் 8 மணின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? சரி, யாரெல்லாம் போகலாம் பாரு, என்ன கட் ஆஃப் மார்க்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஒரு முக்கியமானதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 3rd ரவுண்டு ஆஃப் இன்பர்சன் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ஸ். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகணும். பிடிஎஃப் ஃபைலில் கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் கலந்துக்கலாம், எப்படி கலந்துக்கிறது அப்படின்ற விஷயம் அதில் இருக்கும். அதே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு கேட்டுட்ருக்கிறது, எப்போ சார் 3rd ரவுண்ட் வரும் அப்படின்லாம் கேட்டுட்ருந்தீங்க. அதுக்கு பதில் கிடச்சிருச்சு. சொல்லியிருக்காங்க பாருங்களேன். எப்போ ரிப்போர்ட் பண்ணணும்? அகாடமிக் ஜெனரல் கேட்டகரி இன்பர்சன் கவுன்சிலிங்கு 3rd ரவுண்டு 6ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு நாகப்பட்டினத்தில் போய்ட்டு ஆஜராகணும். பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கில் 154 113 பிசிஎம் கேட்டகரிக்கும், எம்பிசி கேட்டகரியில் இந்த மார்க்கு 172 இந்த மார்க் உள்ளவங்க கவுன்சிலிங் போகணும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு ஃபில்டு, வேக்கன்சி என்னென்னா ஒரு சீட்டு பிசிஎம்க்கு, எம்பிசிக்கு 2 சீட்டு. அப்புறம் எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா 15 பேர் பிசிஎம்லேயும், ஒரு சீட்டுக்கு 15 பேர், எம்பிசி டிஎன்சியில் 2 சீட்டுக்கு 42 பேர். இதே போல் பிஎஃப்எஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கு. ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்ன வேக்கன்சி இருக்குது, எவ்வளவு மார்க்கு, எந்த மார்க் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். அதே போல் பிஎஃப்எஸ்சி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ஸு அங்கேயும் ஒரு 4 சீட்டு வேக்கன்சி இருக்குது. 32 பேர் கூப்பிட்ருக்காங்க பிசி கேட்டகரியில், எம்பிசியில் 7 பேர், எஸ்சியில் 5 பேர். இந்த மாதிரி மொத்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. கோர்ஸ் வைஸு எல்லாமே. இது ஒரு முக்கியமான தகவல், மறந்துடாதீங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் கவுன்சிலிங். ஃபார் எக்ஸாம்பிள் பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் பிசி கேட்டகரிக்கு 6 வேக்கன்சி இருக்குது, 17 பேர் கூப்பிட்ருக்காங்க. எம்பிசியில் 6 சீட்டு 68 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? பட் எஸ்சியில் 7 சீட்டுக்கு 119 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஏன்னு தெரியல, ஒவ்வொரு கோர்ஸும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிட்ருக்கு. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனு. இம்மிடியேட்டாக இந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிடுங்க. கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள் கவுன்சிலிங். தேங்க்யூ.